திருச்சி வேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும், வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலோர மாவட்டங்களில் தொடரும் கனமழை, இரவிலிருந்து தொடர்ந்து பெய்வதால் இயல்பு நிலை பாதிப்பு. காஞ்சி, திருவள்ளூர் ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. மதுராந்தகம், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் கூடுதல் தண்ணீர் திறப்பு. வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, ரிசர்வ் வங்கியின் புதிய நிதிக் கொள்கையில் அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் சற்று முன் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலை காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலான இடத்தில் மழை பெய்யக்கூடும் என்றார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவும் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதிக அளவு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அதிக அளவாக 160 மில்லிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மற்றும் மரக்காணம் பகுதிகளில் 150 மில்லிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று காலை 8:30 மணி அளவிலே இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். திருவள்ளூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரங்களில் கனமழையாக இருக்கும், தரை காற்று அவ்வப்போது சற்று பலமாக இருக்கும். சென்னை, கடலூர் உள்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் விடிய விடிய கொட்டி தீர்க்கும் கனமழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை நகரம் மட்டுமல்லாது புறநகர் பகுதிகளிலும் இரவு முதல் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. சில பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்கிறது. சுரங்க நடைபாதைகள் அனைத்தும் மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன. நகரின் பல்வேறு சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சென்னை விமான நிலையத்துக்கு வரவேண்டிய விமானங்கள் உட்பட இங்கிருந்து புறப்பட வேண்டிய 30க்கும் அதிகமான விமானங்கள் தாமதமாகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கொழும்பு, தில்லி, துபாய், திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானத்தில் வட்டமிட்டபடியே இருக்கும் நிலை ஏற்பட்டது. மழை சற்று குறையும் போது விமானங்கள் அவசரமாக தரையிறங்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் உட்பட வந்து சேர வேண்டியவை என 30க்கும் அதிகமான விமான சேவைகளில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. விமானத்தின் நேரங்கள் பற்றிய முறையான அறிவிப்புகள் இல்லாததால் விமான நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் ஆறு போன்று வெள்ளம் ஓடுவதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். சென்னையில் மீண்டும் விடிய விடிய கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக மாநகர சாலைகளில் மட்டுமல்லாமல் புறநகர் சாலைகளிலும் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் குண்டும் குழியுமான சாலைகளில் தற்பொழுது வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் பழுதாகி நிற்கின்றன. இதன் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. கிண்டி, கத்திப்பாரா சந்திப்பு, அடையாறு, கோட்டூர்புரம் சாலை, மேற்கு மாம்பலம், தீநகர் என மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து முடக்கத்தாலும் பெரு வெள்ளத்தாலும் மக்களின் இயல்பு நிலை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி வெளியேற்றப்படுவதால் முடிச்சூர், வரதராஜபுரம் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மார்னிங் ஒரு 9 o'clock அது மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ அப்போ எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. மழை அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. ஸோ நேரம் ஆக ஆக மழை அதிகமாகவே லீவ் விட்டாங்க. பட் நாங்கள் தெரியாமல் அதனால் பாதியில் இப்போ சிக்கிக்கிட்டோம். இப்போ திரும்ப போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எப்படி திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே பெஞ்ச மழையிலே ரொம்ப புலப்பெல்லாம் பாய்ச்சிச்சு. இப்போ மறுபடியும் மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் பெஞ்சுன்னா யாருமே புலவு சுத்தர பார்க்கவே முடியாது. வண்டியே முழுகி நிற்கிது. மோட்டார் நாங்கள் மோட்டார் தொழில் தான். எங்கிட்டுமே போகவே முடியல. எங்கே ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகி கிடக்குது, எப்படி பள்ளம் இருக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தால் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையினால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னையில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகள் மீண்டும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக சென்னை மீனம்பாக்கம், பல்லாவரம், கிண்டி, மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் போக்குவரத்து சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் இந்த பகுதியில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் பல மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாது அலுவலகங்களுக்கு செல்பவர்களும் வீட்டில் இருப்பவர்களும் வீட்டு வேலைகளை முறையாக செய்ய முடியாமல் தற்போது தவித்து வருகின்றனர். மழை 2 நாளாக பெஞ்சிட்டு தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயுமே வெளியில் போகவே முடியல. ஒர்க்கு எதுவுமே காய்கறி வாங்குறதுக்கு, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எதுவுமே பார்க்கவே முடியல. ஆஃபீஸ் போகிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. காலைல போனால் நைட்டு ரூமுக்கு வரதுக்கு 1 o'clock ஆயிடுது. திருப்பி காலைல எழுந்து போக வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணிலாம் எல்லாமே வாட்டர் லாக்கிங் தான். எல்லாமே தண்ணி உள்ளே இவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வரைக்கும் இருக்குது. எப்படி போகிறது எல்லாருமே? ஏற்கனவே மழை பெஞ்சு ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ மறுபடியும் மழை பெஞ்சு ஆட்டோ ஓட்ட முடியல, வாகனங்கள் எல்லாம் ரொம்ப நெரிசலாக இருக்குது. இப்போது வேலைக்கு கூட போக முடியல. ஸ்கூல்லாம் லீவ் விட்டுறாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கனமழையானது மேலும் 2 நாட்களுக்கு நீடித்தால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளம் சூழ்ந்ததாகவே காணப்படும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கிண்டியிலிருந்து கோபிநாத். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சற்று முன் வினாடிக்கு 20,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் அடையாற்றின் கரையோர பகுதிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜாஃபர்கான்பேட்டை தரைப்பாலத்தின் மீது மீண்டும் வெள்ளம் செல்வதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் ஆரம்ப கட்டத்தில் 5,000 கனஅடி முதல் 18,000 கனஅடி வரை நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் அடையாற்றின் கரையோர பகுதிகளான ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. ஜாபர்கான்பேட்டையில் உள்ள தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் மேம்பாலத்தை தொடும் அளவிற்கு தண்ணீர் ஓடியது. இந்த நிலையிலே இந்த தரைப்பாலம் மிகவும் சேதமடைந்த நிலையில் கடந்த வாரம் மழை வெறித்திருந்த நிலையில் இந்த தரைப்பாலத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருவதால் மீண்டும் இந்த பாலம் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் வெள்ளம் வர துவங்கி இருக்கிறது. மீண்டும் இந்த பாலம் மூழ்கும் நிலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. தீபாவளிலேருந்து இந்த பெய்கிற மழைனால இந்த பக்கம் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க கூட நடந்து போக முடியல. ஏன்னா வாகனம் போது மேலே பிளாட்ஃபாரத்தில் எவ்வளோ ஜனங்க போக முடியும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிற வழி கோயம்பேடு இந்த சைடில் போகிறவங்க ஃபுல்லாக இந்த சைடு தான் போகிறாங்க. மேலே டிராஃபிக் ஆகுதுன்னா கீழே போவாங்க. அதுக்கு எதனா ஒரு முயற்சி எடுத்து அதை கிளியர் பண்ண சொல்லுங்கள் சார். இந்த நிலையில் இந்த ஜாபர்கான்பேட்டையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஜாபர்கான்பேட்டையிலிருந்து சையது. சென்னையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அயனாவரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளும் நீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி.
வடகிழக்கு பருவமழை பெய்து ஓரளவு வெள்ளம் வடிந்திருந்த நிலையில் சென்னையில் மீண்டும் கனமழை கொட்டத் தொடங்கியுள்ளது. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாகவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதலாகவே சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் அனைத்தும் இப்பொழுது நிரம்பிய நிலையில் இருக்கிறது. அது மட்டுமின்றி நேற்று இரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக சாலைகள் மற்றும் அனைத்து இடங்களிலும் இப்பொழுது தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மீண்டும் மக்கள் அலுவலகம் செல்வோர் மற்றும் மக்கள் வீடுகளுக்குள்ளிருந்தே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. எப்பவுமே தண்ணி நிற்கும். 2 மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சாக்கா தண்ணி நிற்கும், மற்ற நேரத்தில் வடிஞ்சிரும். இது சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து மற்ற ஏரியாலெலாம் பயங்கர பிளாக். இந்த இடம் அடாத மழையினால இங்கே தண்ணி ஓவராக நிற்கிறது சகஜமாகி போச்சு. வண்டியே ஓட்ட முடியல சுத்தமாக. எங்கே போனாலும் பள்ளமாக இருக்குது. 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 200 ரூபா செலவு வர்றது தான் எங்களுக்கு மிச்சம். இது மாதிரி நிறைய ஐநாவரத்தில் எப்போ பாரு இந்த ஏரியாவில் நிறைய தண்ணி நின்றுனே இருக்குது. மழை வந்த உடனே வீட்டுக்குள்ளே சொயின்னு வந்துடுது. நாங்கள் எவ்வளோ நேரம் தான் மேலே கீழே உக்காந்துருக்குது. காலெல்லாம் சேர்த்து பொண்ணு உடம்பே சரியில்லை. யார் பார்த்தா குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம். ஐனாவரம், வில்லிவாக்கம், சிட்கோ நகர், அண்ணா நகர், ICF உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இப்பொழுது தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் இதே போன்று கனமழை தொடர்ந்தால் இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இப்பகுதி மக்கள் இருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஐனாவரத்திலிருந்து நந்தினி. சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக நுங்கம்பாக்கம், சேத்துப்பட், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. நகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, வடபழனி நூறடி சாலை, நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று அலுவலகத்திற்கு செல்வ பெரும்பாலானோர் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்துள்ளதாகவும், மேலும் தங்களது பணியை இயல்பாக தொடங்க முடியாமல் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வாட்டி மழை வந்து ரொம்ப ஹாரிபிளா இருக்கு. நான் இருக்கிறது திருவல்லிக்கேணியில. பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தண்ணி தேங்குது ஒரு வாட்டியும். இதனால வியாதிகள் பரறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது டிரைனேஜே இல்லை சார். தண்ணி போறதுக்கே வழி இல்லை எல்லா இடங்களையும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது தண்ணி வந்து தேங்கி நின்று வியாதிகள் வருமோன்னு பயமா இருக்கு. உண்மையிலேயே மழை கொஞ்சம் ஹெவியாக தான் சார் இருக்கு. எங்களுக்கும் அசௌகரியமாக தான் இருக்கு. வெளியில் எங்கேயும் போக முடியல. சில்லறை வாழ்க்கை தான் பார்க்க முடியுது. மற்றபடி 2 வீலரில் போக முடியல. கொஞ்சம் எஃபெக்ட் சார் மழையினால எங்களுக்கு ஒர்க்கு. குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும், தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருந்து மாரியப்பன். கடலூர் உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்த தொடர் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடுமையான வெள்ள பாதிப்பில் சிக்கி தவித்த கடலூர் மாவட்டம் மீண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமானந்த். கடலூர் அருகாமையில் உள்ள ராம்நகர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பகுதியில் மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் நேற்று நள்ளிரவு பெய்தல் தொடர் கனமழையால் அவர்கள் வீடு முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளதால் அவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் அதிகாலையில் வந்த தீயணைப்புத் துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் ரப்பர் படகு மூலம் அவர்களை வீடு வீடாக சென்று தாங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இடத்திற்கு செல்லுமாறு அழைப்பு கொடுத்தனர். மேலும் ரப்பர் படகு மூலம் அவர்களை மீட்டு அருகாமையில் உள்ள கடலூர் நகராட்சி பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு மழை பெய்தாலே, லேசான மழை பெய்தாலே தங்கள் பகுதியில் வீடுகளிலும் இல்லங்களிலும் மழைநீர் தேங்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய தண்ணி வீட்டுக்குள்ள, எங்கள் வீடு இருக்கிறது மேடான வீடு, அதிலே தண்ணி நிறைய உள்ளே வந்துடுச்சு. தீயணைப்புக்காக நைட்டே வந்துட்டாங்க. காலையிலேருந்து எல்லாரும் இட்டு படகுல கொண்டு வீட்டில் வெளியே இங்கே விட்டுட்டு போகிறாங்க. 30 வீடுகிட்டே இருக்குது சார். இன்னும் தண்ணி வரும், இன்னும் மழை வரும், தண்ணி ஏறும்ன்றாங்க. அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் இப்படி வெளியே. நேற்று ராத்திரி மழை பெஞ்சதெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஏறி போச்சு. இங்கே வீட்டில் இருக்கவே முடியல. வீட்டு ஃபுல்லாக எல்லாம் தண்ணி ஏறி போச்சு. அதிகாரிகள்கிட்ட சொல்லி போனதுக்கு 3வது தடவையும் வந்தப்பையும் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. யாரும் ஒன்றும் பார்க்கல. இப்போ திரும்பி ஏறிச்சு. ஃபயர் சர்வீஸ்காரங்களை விட்டு குழந்தைகளை அனுப்பியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கிறோம். வெறும் பூவாம்பு பூச்சி போட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஆண்கள் எல்லாருமே நம்ம ரப்பர் படகுகள் மூலமாக ஒரு 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடலூர், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ரப்பர் படகுகளின் உதவியோட எல்லாரையும் எவாக்குவேஷன் பண்ணி பாதுகாப்பான இடத்துல இது பண்ணியிருக்கோம். மேலும் மாவட்ட நிர்வாக சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே உள்ள மழைநீர் தேங்கும் இடத்தில் வடிகால் வசதி செய்திருந்தால் இதுபோல சூழ்நிலை ஏற்படாது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். வேந்தர் செயலா, கடலூர் தா பிரேமானந்த்.
விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரி நிரம்பியதால் தற்பொழுது வினாடிக்கு 20,000 கனஅடி தண்ணீர் வெளியே திறந்துவிடப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது 2வது முறையாக மதுராந்தகம் ஏரி நிரம்பியுள்ளது. முழு கொள்ளளவான 23.3 அடி அளவுக்கு நீர் நிரம்பிவிட்டதால் மதுராந்தகம் ஏரிக்கு வருகிற அதே அளவுக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏரியிலிருந்து மொத்தம் 20,000 கன அடி தண்ணீர் தற்பொழுது வெளியேற்றப்படுவதால் கரையோரம் உள்ள 10 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திரத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பிச்சாட்டூர் அணையிலிருந்து நேற்று இரவு முதல் வினாடிக்கு 2,600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. ஆரணி ஆற்றில் இன்று அதிகாலையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆரணி ஆற்றின் கரையோர கிராமங்களான ஆரணி, பெரியபாளையம், பெரும்பேடு உட்பட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆற்றின் அருகே வேடிக்கை பார்க்க யாரும் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய நிதி கொள்கையில் வட்டி விகிதம் எதிலும் மாற்றம் செய்யப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதிய நிதி கொள்கையின்படி வட்டி விகிதம் எதிலும் மாற்றம் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். வீடு, வாகன கடனுக்கான வட்டி விகிதம் உள்பட குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்திலும் மாற்றமில்லை என்று மேலும் தெரிவித்த அவர், வங்கிகளுக்கான ரிசர்வ் ரெப்போ மற்றும் ரொக்க கையிருப்பு விகிதத்திலும் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மீண்டும் பெய்து வரும் கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளிலிருந்து தொடர்ந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 3,231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தற்போதைய தண்ணீர் இருப்பு 2,745 மில்லியன் கன அடியாக உள்ளது. நீர்த்தேக்கத்துக்கான நீர்வரத்து வினாடிக்கு 8,329 கன அடியாக அதிகரித்து வரும் நிலையில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 8,552 கன அடியாக உள்ளது. 881 மில்லியன் கன அடி கொண்ட சோழவரம் ஏரியில் 595 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. ஏரிக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 423 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் ஏரியிலிருந்து வினாடிக்கு 400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 3,300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செங்குன்றம் புழல் ஏரியில் தற்போது 2,790 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 1,027 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 1,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஏரியான 3,645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் தற்போது தண்ணீர் இருப்பு 3,141 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 7,500 கன அடியாக உள்ள நிலையில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஆரணி, கொற்றளை ஆறுகளில் பெருவெள்ளம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் பெய்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது புதுச்சேரி செய்தியாளர் கந்தன். வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக அடுத்த 4 தினக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்ததை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று நள்ளிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து வருகிறது. அதாவது குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம், கடலூர், சென்னை செல்லும் சாலைகளில் மழை தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ள இருக்காங்க. முக்கிய காரணமாக இந்த இந்திரா காந்தி சிலை அருகே தேங்கியுள்ள மழைநீருக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இங்கு உள்ள வாய்க்கால்களில் குப்பைகள் அடைத்திருப்பதும் மேலும் இந்த வாய்க்கால்களை தூர்வாரதே முக்கிய காரணம் என பொதுமக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. முட்டிய அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதாக இப்பகுதி பொதுமக்கள் புகாராக தெரிவிச்சிருக்காங்க.
எனவே இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த மழைநீர் தேக்கத்தை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே புதுச்சேரி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நேற்று நைட்லேருந்து பாண்டியில் ஒரே மழை. வண்டியில் டூ வீலரில் தான் வந்தேன். டூ வீலர் ஃபுல்லாகவே பாதி ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே தண்ணி இருக்குது. என்னால் வண்டி கூட ஒழுங்காக ஓட்டிகிட்டு வர முடியல. நைட்டுலேருந்து தொடர்ந்து மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு வெளியே வர முடியல. பால் அதெல்லாம் கூட வாங்க முடியல. வாய்க்காலெல்லாம் தூர் அடைஞ்சு போய் கிடக்குது. அதை கொஞ்சம் அரசு தூர் வாரி கொடுத்தா எங்களுக்கு வரப்போ பால் வாங்கிறதுக்கெல்லாம் தண்ணி வெள்ளக்காடா நிற்கிது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். காஞ்சிபுரம் மாவட்டம் இரும்புலிச்சேரியில் பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சேதமடைந்ததை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகேயுள்ள இரும்புலிச்சேரி, இடையாத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நீரில் மூழ்கியுள்ளன. இரும்புலிச்சேரியில் இருந்து வாயலூர் சாலையை இணைக்கும் தரைப்பாலம் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக முற்றிலும் சேதமடைந்து போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருந்த ஆழிப்பேரலை காடுகளை அழித்து மணல் திருட்டில் ஈடுபட்டதன் விளைவாகவே இதுபோன்ற இயற்கை பேரழிவுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சமீபத்தில் பெஞ்ச மழையால் இந்த பாலம் மண்ணரிப்பு ஏற்பட்டு சேதமாக உடஞ்சி விழுந்து போச்சு. மொத்தம் இங்கே 3500 பேர் மக்கள் இந்த தீவில் தினமும் வசிக்கிறாங்க. எங்களுக்கு போக்குவரத்தாக இந்த ஊருக்கு ஒரே ஒரு டவுன் பஸ் மட்டும்தான், 35 கிலோமீட்டர் ஒரே டவுன் பஸ் மட்டும் தான் வருது. எனவே இந்த ஒரு பாலத்தை, அத்தியாவசியமான பாலத்தை, போக்குவரத்து வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்குமாறு இந்த தமிழக அரசை தாயுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர் கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி, கொற்றலை உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோரங்களில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது திருவள்ளூர் செய்தியாளர் டேவிட். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாகவும் ஆந்திரா மாநிலம் பிச்சட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி உபரி நீர் ஏற்றப்பட்டதன் காரணமாகவும் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆரணி ஆற்றை சுற்றியுள்ள கரையோர மக்கள் பாதுகாப்பான செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் நீர்வரத்தின் காரணமாகவும், மேலும் ஆந்திரா மாநிலம் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவின் காரணமாகவும் கொற்றலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது கொற்றலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கொற்றலை ஆற்றை சுற்றியுள்ள கரையோர மக்கள் பாதுகாப்பு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று காலையிலேருந்து மழை விடாமல் இன்னைக்கு இந்த நேரம் வரையும் பயங்கரமான மழை விடாமல் பெய்யுது. இதனால் பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரோடெல்லாம் வாகன ஓட்டிகள் போக முடியாமல் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது இந்த அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும். மேடு பல குழிங்களாம் எல்லாத்துலேயும் பைக்குங்கெல்லாம் எல்லாம் தொப்புன்னு விழுந்துடுறாங்க. மழையினால் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. கிராமத்துலலாம் விவசாயமெல்லாம் தண்ணியில் ரொம்ப மிதக்குது. ரொம்ப கஷ்டமான இதில் இருக்குதுங்க. இந்த மழை காரணத்தினால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். கொற்றலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நாராயணபுரம் தலைப்பாலம் முற்றிலும் மூழ்கி உள்ளது. இதன் காரணமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மாற்று வழி அரக்கோணம் வழியாக செல்லவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த செய்திகளுக்காக ஆரணி ஆற்றின் கரையிலிருந்து தேவி. வைகை ஆற்றில் காணப்படும் கருவேல மரங்கள், நாணல்கள் மற்றும் குப்பைகளால் நீர்வரத்து குறைந்ததால் பாசனத்துக்காக போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வைகை அணையிலிருந்து மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் விவசாயத்துக்காக கடந்த 28ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு சிவகங்கை மாவட்ட எல்லையை வந்தடைந்தது. வைகை ஆற்றில் மணல் அள்ளப்பட்டதால் ஆற்றின் தரைமட்டம் தாழ்ந்தும் கால்வாய் மட்டம் உயர்ந்தும் காணப்படுகிறது. இதனால் கண்மாய்களுக்கு போதிய நீர்வரத்து இல்லை. திருப்புவனம் பேரூராட்சியின் குப்பைகளும் ஆற்றில் கொட்டப்படுவதோடு நாணல், கருவேல மரங்கள் ஆகியவற்றின் ஆக்கிரமிப்பாலும் தண்ணீர் வரத்து தடைபடுகிறது. இதன் காரணமாக பாசனத்துக்கான போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வைகை அணையிலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் தண்ணி திறந்து விட்டாங்க. 4வது நாள் தான் திருப்புவனத்தையே தண்ணி எட்டி பார்த்துருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா, வைகையில் அடர்த்தியான புல்லுகளும் சீமக்கருவேல மரங்களும் இருக்குது. ஆற்றுல இருக்கிற இந்த ஆக்கிரமிப்புகள், இந்த நாணல் தடைகளை எல்லாம் நீக்கினா கொஞ்சம் விவசாயிகளுக்கு வேகமாக தண்ணீர் குறிப்பிட்ட நேரத்தில் சேர்ந்து கம்மாய்களுக்கு சேர்ந்து விவசாயிகள் ஒரு பயன்படுவாங்கன்னு இந்த நேரத்தில் நான் அரசையும் பொதுப்பணித்துறையும் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பெரம்பலூர்
மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு வேளாண்மை தொழில்நுட்ப மேம்பாட்டு முகமை சார்பாக பாய் நாற்றங்கால் முறையில் பயிரிடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரை சேர்ந்த சீதாபதி என்பவரது வயலில் பாய் நாற்றங்கால் முறையில் பயிரிடுவது பற்றி தமிழக வேளாண்மை துறையினரால் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் ஆர்வமுடன் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முறையினால் இடுபொருள், கூலி ஆட்கள் உள்ளிட்ட செலவுகள் குறைவதுடன் நேரமும் மிச்சமாவதாக வேளாண் துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். நவீன இயந்திரங்கள் மூலம் இந்த செய்யும்போது ஆள் செலவு மற்ற இடுபொருள்களோட செலவு மட்டும் குறையிறது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நேரம் நிறையா மிச்சமாகுது. இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிகளை குறைச்சி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து வேளாண்மைத்துறை சார்பாக தமிழக அரசு சிறப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்டத்தில் நடப்பாண்டில் 54,085 நபர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 438 நபர்களுக்கு HIV தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பேரணியை மாவட்ட திட்ட இயக்குனர் பெரியசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஈரோடு வஉசி பூங்கா வளாகத்தில் தொடங்கிய பேரணி மாநகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரசு தலைமை மருத்துவமனையை அடைந்தது. கடந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரை அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 54,085 நோயாளிகளுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் 428 பேருக்கு எய்ட்ஸ் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. பேரணியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. எய்ட்ஸ் பாதிப்புள்ளவங்க கிட்ட நம்ம எப்பயும் கடுமையாக இல்லாமல் அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கணும். அப்படி எய்ட்ஸ் இல்லாத உலகத்தை நாமளும் ஏற்படுத்த நம்ம பணி ஆற்றிட்டு வரணும். டிசம்பர் 1 எய்ட்ஸ் ஒழிப்பு தினமாக கொண்டாடுறோம். இந்த எய்ட்ஸ் ஒரு கொடிய நோய். அது இருக்கிற மக்களை நம்ம அன்பாக அரவணைப்பாக கொடுக்கணும். அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது. ஆப்பிரிக்க நாடான பர்கினா பாசோவில் நடைபெற்ற அதிபர் தேர்தல். ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற முதல் தேர்தலில் புதிய அதிபர் தேர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றது. இனி அயலக செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான பர்கினா பாசோவில் ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற முதல் அதிபர் தேர்தலில் ரோச்மார் காபோர் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான பர்கினா பாசோவில் பல ஆண்டுகளாக சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் நாட்டிற்கான அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தலின் அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ரோச்மார் காபோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிபருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை அணியுடன் சென்னை அணி மோதுகிறது. சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இன்றிரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. சொந்த மண்ணில் சென்னை அணி விளையாடுவதால் ரசிகர்களுக்கிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேலும் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலோர மாவட்டங்களில் தொடரும் கனமழை. இரவிலிருந்து தொடர்ந்து பெய்வதால் இயல்பு நிலை பாதிப்பு. காஞ்சி, திருவள்ளூர் ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. மதுராந்தகம், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் கூடுதல் தண்ணீர் திறப்பு. வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. ரிசர்வ் வங்கியின் புதிய நிதிக் கொள்கையில் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.